20 லட்சம் மற்றும் 50 பவுன் நகையை வாங்கியதுடன் மேலும் 7.5 கோடி பணம் கொடுத்தால் தான் வாழ முடியும் என கணவன் கூறுகிறார். கணவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகர காவல் ஆணையரிடம் மனைவி புகார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அனுபமா 38. இவருக்கும் தேவ்குமார் மிஸ்ரா என்பவருக்கும் 2004ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக 2008ஆம் ஆண்டு தேவ்குமார் மிஸ்ராவிடமிருந்து அனுபமா விவாகரத்து பெற்றார். தேவ்குமார் மிஸ்ரா வரதட்சணையாக அனுபமாவிடமிருந்து வாங்கியிருந்த நகைகளை விற்று கோவை வடவள்ளி பகுதியில் வாங்கியிருந்த இடத்தை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அனுபமா பெற முயற்சி செய்தார். அந்த நேரத்தில் கோவை ரேஸ்கோஸை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தான் வக்கீல் என்றும் இதுபோன்ற பிரச்சினைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே வைத்து முடித்து தருவதாகவும் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து அனுபமாவும் வக்கீல் செந்தில்குமாரும் பழகி வந்தனர். அப்பொழுது செந்தில்குமார் அனுபமாவை காதலிப்பதாகவும் தன்னுடைய மனைவி கார்த்திகேயனியை விவாகரத்து செய்து தனியாக வசித்து வருவதால் திருமணம் செய்து கொள்ளலாம் எனவும் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து கடந்த 2010ஆம் ஆண்டு செந்தில்குமாரும் அனுபமாவும் திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு பிறகு அனுபமா பெயரில் உள்ள பல கோடி ரூபாய் சொத்துக்களை தனக்கு தர வேண்டும் என செந்தில்குமார் கேட்டுள்ளார். அனுபமா தர மறுக்கவே அவரை வீட்டை விட்டு வெளியேற்றினார். பின்னர் சில நாட்கள் கழித்து அனுபமாவை சமாதானப்படுத்தி கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள தனியார் அபார்ட்மெண்டில் வசித்து வந்தனர். இதனிடையே கடந்த 2023ஆம் ஆண்டு செந்தில்குமாரின் அலுவலகத்தில் பணிபுரியும் மற்றொரு பெண்ணுடன் அவருக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி அறிந்த அனுபமா தனது கணவர் செந்தில்குமாரிடம் கேட்டுள்ளார். அப்பொழுது அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்ய இருப்பதாக கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அனுபமா தனது கணவர் செந்தில்குமார் குறித்து விசாரிக்க தொடங்கினார். அப்பொழுது 2022ஆம் ஆண்டு தான் செந்தில்குமார் மதுரை நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றது தெரியவந்தது. ஏற்கனவே விவாகரத்து ஆனதாக கூறி தன்னை திருமணம் செய்து மோசடி செய்ததாக அனுபமா வக்கீல் செந்தில்குமாரிடம் வாக்குவாதம் செய்தார். பின்னர் சில நாட்கள் கழித்து வக்கீல் செந்தில்குமார் 7.5 கோடி பணம் கொடுத்தால் மட்டுமே சேர்ந்து வாழ்வேன் என கூறியிருக்கிறார். இதனை அடுத்து தனது மனைவி அனுபமாவை அவர் அங்கிருந்து துரத்திவிட்டுள்ளார். பின்னர் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் மனு அளித்தார். கடந்த நவம்பர் மாதம் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரிடம் அளித்த புகாரின் பேரில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் மீண்டும் அனுபமா கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்து புகார் அளித்துள்ளார். மேலும் வக்கீல் செந்தில்குமார் தன்னிடம் இருந்து 50 பவுன் தங்க நகைகள் மற்றும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து விட்டதாகவும் புகாரில் அனுபமா கூறியுள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் ஆக்சுவலி 2010 எனக்கும் வக்கீல் செந்தில்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும், அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து கருட்டுமேடு முருகன் கோவிலில் வந்து சரவணம்பட்டியில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ வந்து செந்திலுக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் எங்கிட்ட சொல்லப்பட்டதுங்க. அவரோட சொந்தக்கார பொண்ணை வந்து அவருக்கு விவாகரத்து ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்தோம். இங்கே அவனஷி ரோடு, அப்புறம் பாசின், இந்த மாதிரி இடத்துல சேர்ந்து வாழ்ந்தோம். ஓகே, அந்த டைம் நிறைய கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருந்தது எங்களுக்கு கூட. செந்தில் அடிக்கடி பணம் கேட்டுட்டு இருந்தார் எங்கிட்ட. எங்கள் ஃபேமிலி வந்து எனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சப்போ வெளியில் அனுப்பிச்சாங்க. ஸோ அதனால் என்னால் பணம் எதுவும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ண முடியல. என்னோட 50 sovereigns நகை அண்ட் ஒரு 20 lakhs பக்கம் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம் நாங்கள் 2 பேர். இதெல்லாமே இருக்குங்க. அது எதுவுமே அவர் எனக்கு திருப்பி கொடுத்ததில்லை. அப்புறம் அவருக்கு ரொம்ப கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி 2019 7.5 கோடி என்கிட்ட கேட்டார். இது வந்து என்னால் அரேஞ்ச் பண்ண முடியலன்னு போது 7.5 கோடி கொடுக்கறது ஒரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னார். அப்போ இது கல்யாணம் தானே, இது எப்படி அப்படி நீங்கள் என்னை விட்டுட்டு போவேன்னு கேட்டதுக்கு நான் என்ன வேணால் செஞ்சிடுவேன்னு என்னை கொஞ்சம் மிரட்டினாங்க. அப்போது அவங்க அப்பா கிட்ட பேசினப்போ அவர் சரி பண்ணி கொடுத்தாரு இந்த பிரச்சனையை. அப்புறம் அவங்க அப்பா இறந்த பிறகு திருப்பி எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சது. இந்த 2023 நவம்பரில் கூட நாங்கள் வந்து தீபாவளி வந்து அவங்க ஊரில் தான் செலிப்ரேட் பண்ணோம். வந்த பிறகு வந்து அவங்க வீட்டில் அடிக்கடி குடி பார்ட்டி நடக்கும்போது என்ன ஹோட்டலில் தங்க வைப்பார். அதே மாதிரி ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருந்தாரு. அந்த டைம் 13ஆம் தேதி நாங்கள் திரும்பி வந்தோம். 15ஆம் தேதி அவர் தான் என்னை அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். வரும்போது வந்து திருப்பி வீட்டில் வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து குடி பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னாங்க. அதனால ஆர்எஸ்புரத்தில் அவரோட ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக அவர் போயிருந்தார். ஈவினிங் ஒரு 7:15 மணிக்கு வரும்போது திருப்பி அந்த குடி பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னனால எங்கிட்ட வெளியிலே உட்கார சொன்னார். ஸோ எவ்வளோ நாள் இப்படியே வெளியில் உட்காருன்னு சொல்லி உள்ளே போனப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு இருந்தார். அது செந்திலுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து என்ன தள்ளி விட்டுட்டு உன்னை என்ன பண்ணுற போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு என் மேலே ஃபால்ஸ் கேஸ் கொடுப்பேன்னு சொன்னார்.
கொஞ்ச நேரத்தில் வந்து பிரபாவதி இன்ஸ்பெக்டர் ஆஃப் புலியகுளம் அவங்க என்ன கூப்பிட்டுட்டு வந்து ஸ்டேஷனுக்கு 8:15க்கு வர சொன்னாங்க. இவ்வளோ லேட் நைட் என்னால் வர முடியாதுன்னு சொன்னப்போ அவங்க வந்து சரி நானே அங்கே வரேன்னு வந்தாங்க. வந்துட்டு என்ன நைட்டோட நைட் 10:30 மணிக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாங்க. நான் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எல்லாம் காமிச்சேன். அப்போ அவங்க என்ன கிட்ட சொன்னது வந்து நீ வந்து அவனுக்கு யாருன்னே தெரியாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். நான் வந்து யாருன்னே தெரியாத பொண்ணு வீட்டுக்குள்ளே ஏறி அவரை பணம் கேட்டு மிரட்டினதா அவர் வந்து என் மேலே பொய்யான வழக்கு கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட எத்தனையோ என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினேன். வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுக்கும் கொடுத்தேன். அவங்க வந்து எங்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்கினாங்க. அதில் தான் என்னோட மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது. எப்படியோ அவங்க கிட்டேருந்து அதை வாங்கினேன். 10:30 மணிக்கு நைட் என்னை வெளியில் அனுப்பிச்சாங்க. அன்னையிலேருந்து நான் வீடு இல்லாமல் வெளியில் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கேங்க. அண்ட் நவம்பர் 18th வந்து நான் கமிஷனர் சாரை பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன். அவர் உடனே வந்து அந்த கம்ப்ளைண்ட் பிரபாவதி அவங்க பண்ண கம்ப்ளைண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி போத்தனூர் சாரை வச்சு இதை விசாரணை ஆரம்பித்தாங்க. அவர் 21ஆம் தேதி வந்து என்னையும் செந்திலையும் விசாரித்தாங்க. விசாரணை நடுவில் வந்து செந்தில் வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட், அவர் நான் வேற ஒரு நாள் என்கொயரிக்கு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு போனவர். இவ்வளோ நாள் நிறைய வாட்டி என்கொயரிக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் நான் 2-3 வாட்டி போயிருக்கேங்க. ஆனாலும் செந்தில் ஒரு வாட்டி கூட வரலை அதுக்கு எந்த என்கொயரிக்குமே. அப்புறம் வந்து இப்போ இவர் ஏசி சார் என்ன சொன்னாருன்னா, நெக்ஸ்ட் டைம் செந்தில் வந்த பிறகே வந்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன், திருப்பி ஒரு வாட்டி நீங்கள் வந்துட்டு திருப்பி போகிறது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் நடுவில் நான் வந்து செந்திலை பார்க்கறதுக்காக வந்து மதுரைக்கு போயிருந்தேன் பொங்கல் டைமு. அப்போது அங்கேயும் வந்து 100 கடிச்சிட்டு வந்துட்டு என்னை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்க. ஆனால் அவர் வக்கீலாக இருக்கிறாருங்க. கோயம்புத்தூரில் வக்கீலாக இருக்கிறாருங்க. அவர் யாதவா காலேஜ் கவுன்சில் மெம்பராகவும் இருக்கிறாரு மதுரையில். ஸோ அவர் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மாற்றி இருப்பார். இங்கே பாசன் நஞ்சண்டாவர் இல்லை, இங்கே வந்து மதுரையில் மட்டும் ஒரு சிஎஸ்ஆர் ஆயிருக்குங்க. ஆனால் வேற எங்கேயுமே எஃப்ஐஆர் எதுவுமே ஆகலை. அவர் நேற்று மதுரைங்க. அங்கே பார்க்க போனப்போ அவர் வந்து 100 கடிச்சிட்டு வந்து இல்லை எதுவுமே ஆகலை. இங்கே கமிஷனர் சாரை பார்த்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். நவம்பர் 18ஆம் தேதி பண்ணதுங்க 2023. ஏசி சாரை வச்சு விசாரணை பண்ணாங்க. பட் அதுக்கு எந்த செந்தில் வந்து ஒரே வாட்டி தான் விசாரணைக்கு வந்தாங்க. திருப்பி இன்னைக்கு வந்து கமிஷனர் சாரை பார்க்க வந்தேங்க. அவர் திருப்பி ஏசி சாரை வச்சு ஒரு வாட்டி விட கரெக்டாக விசாரிக்கிறேன், இது ஃபேமிலி டிஸ்பியூட்னால இது வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னார். அவர் இங்கே கோயம்புத்தூர் கோர்ட்டில் தாங்க, அவரோட ஆஃபீஸ் ரைஸ் கோர்ஸில் இருக்கு. அவர் அப்படி தான் பண்ண போகிறாரு. 7.5 கோடி கொடுக்குறது போனால் கல்யாணம் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அவரோட ஒரு ஜூனியர் பொண்ணு கூட அவருக்கு கொஞ்சம் இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது. அதை நான் தட்டி கேட்டதுக்கு எல்லாம் தான் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சாரு. என்ன சொல்யூஷன் என்ன எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு சட்டப்படியான என்ன நடவடிக்கையோ எடுத்துகிட்டு எனக்கு நியாயம் கொடுக்கணும். ஏன்னா நான் இப்போ வீடு இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு வேலையும் இல்லை. ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல. உங்களோட சொத்து எவ்வளோ அவர் அபகரிச்சிருக்காரு? என்னோட ஒரு 50 சவரன்ஸ் நகை அவர்கிட்ட இருக்குங்க. அப்புறம் என்னங்க 50 பவுன் அண்டு மோர் தென் 20 lakhs பக்கம் வாங்கியிருக்கிறாருங்க. அப்போ எனக்கும் அவர் பேரில் ஒரு லேண்ட் இருக்குங்க கோத்தகிரி. ஆனால் அது எங்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு 2 பேர் மேலே அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அந்த லேண்ட் இருக்கு. 50 பவுன் நகை ப்ளஸ் 20 லட்சம். ஆமாம். எவ்வளோ நாளாக மேடம் இந்த பிரச்சனை போயிட்டு? 14 வருஷமாக போயிட்டுருக்கேன். 2010 எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் பண்ணையிலேருந்து கொஞ்சம் இந்த பண பிரச்சனை நடக்குங்க. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்திங்க. கருத்து மேடு முருகன் கோவில் சரவணம்பட்டி. நோட்ரி பண்ணியிருக்காருங்க. எல்லாமே நோட்ரி பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு 2022 தான் டிவோர்ஸ் ஆச்சுன்னு இப்போ தான் எனக்கே தெரிய வருதுங்க. ஸோ அதுவும் அவர் மறைச்சிருக்காரு. அவருக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு தான் அவர் முதல்ல என்கிட்ட சொல்லப்பட்டது. இப்போ நீங்கள் அந்த கேஸ் கொடுத்துருக்கீங்க, இது சம்பந்தமாக ஸ்டேஷனில் ஏதாவது கேஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லைங்க, ஸ்டேஷனில் கொடுக்கல. மதுரையில் நான் கமிஷனரை பார்த்து இதே மாதிரி அங்கே ஒரு என்கொயரி நடந்தது. அங்கேயும் வந்துட்டு அவர் இதே மாதிரி தான் கல்யாணம் எல்லாம் நடக்கலை எங்களுக்குள்ள, அந்த மாதிரி தான் அதை மறந்துருக்காரு. ஆனால் நான் எல்லா எவிடன்ஸும் கல்யாண வீடியோலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். அவரோட செப்டம்பர் 17, 2023 திருப்பி அவங்க தம்பி வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க.